ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இதில் பார்த்தோன்னா வந்து நம்ம மல்டிவர்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் எக்ஸ் நம்ம மைனிங் ஆப் பண்ணியிருந்தோம்ல. ஸோ மல்டிவர்ஸ் அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விட்ரா வந்து டாக்டர் எக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ் ப்ராஜெக்ட் இருக்கிற மற்ற இது ஸோ காஸ் ஃப்ளூயன்ட்டு சாஸு சீசெல்டு ஸோ இந்த மாதிரி மற்ற ஆட் ஆப்லாம் இருக்குல்ல அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா அதுலேருந்து சில டீடெயில்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இது எப்படி பண்ணுறது டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறதுல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கேவைசி முடிச்சிருக்கும். ஸோ கேவைசி முடிச்சா மேலே இந்த க்ரீன் கலர் டிக் வந்துருக்குல்ல அது வரும். ஸோ அந்த க்ரீன் கலர் டிக் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்குள்ள முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் அட்ரஸ்னு இருக்குல்ல இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரோம் பேஜுக்குள்ளே போய்டும் அது. ஸோ இல்லைனா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ரைட் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். சைன் அப் வேலெட் இருக்குது. சைன் அப் ஆன் சன்வேவ்ஸ் இருக்குது. ஓகேவா, சன்வேவ்ஸ் ஒரு ஆட் ஆப் ஆல்ரெடி போட்டிருந்தேன் நான். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து நான் சன்வேஸில் வந்து இருக்கேன். ஸோ சன்வேஸில் இப்போ என்ன பண்ணிட்டீங்க இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துடும். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு பாருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட்னு ஒரு ஆப்ஷன் ஒரு ஷோ ஆகும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோட் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா அங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ கம்ப்ளீட் போட்டிங்கன்னா ஸோ வந்து முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஃப்ளூவன்ட்டு அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பாருங்கள் சீசெல்டு ஸோ கிரிப்டோ மேயர்ஸ் லாஸ்ட்டாக போட்டல கிரிப்டோ மேயர்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீமோண்ட் டோக்கன் கலெக்ட் பண்ணுறதுக்குல. ஸோ அது சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேட்குறாங்க 1 2 3 4 ஸோ 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் கால் ஃப்ளூவன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் அது. நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா இது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல்ன்ட்டு கேட்குது. ஓகே இப்போ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நவ் டாப் டு அண்ட் வெரிஃபிகேஷன் பாஸ் ஆகிடுச்சு. நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ட்விட்டர் டாஸ்க் கொடுத்துக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் என்ன பண்ணுறீங்க அப்படி காப்பி பண்ணிட்டு உங்களோட நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இந்த இதெல்லாம் ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு இது ஜஸ்ட்டு வந்து போஸ்ட் போட்டு அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட்டை சென்ட்னு வருதுல கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த போஸ்ட் இங்கே வந்துடும். ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஆப்பில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு மார்க் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்போ தான் என்ன வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அகைன் வெரிஃபிகேஷன் வந்து இது மாதிரி 15 செகண்ட்ஸ் ஓடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த ட்விட்டர் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போஸ்ட் போட்டோம்ல அந்த லிங்க்கை கொடுத்தா அந்த லிங்க் வந்து தப்புன்னு 2 டைம் காமிச்சிது. அப்போ என்ன பண்ணேன் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் கொடுத்தேன். இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் யூசர் நேம் கேட்குது. ஸோ டெலகிராம் யூசர் நேம் உங்களுக்கு தெரியல @ போட்டு வரும்ல அது கொடுத்துட்டு ஸோ அவங்க சொல்கிற சேனல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டாஸ்க்லி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த காயின் மார்க்கெட் கேப் ஒரு ஆப் இருக்குல்ல அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆட் ஐஎஸ்எஸ் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதால வந்து இவ்வளோ காட்டுது எனக்கு. ஸோ அந்த ஐஸ்குள்ளே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார் இருக்குதுல்ல அது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலையா ஸோ பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் கேப்பில் போய் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு இது கொடுத்துட்டு ஸோ பக்கத்தில் கம்யூனிட்டி ஆப்ஷனும் கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து பாருங்கள் ஐஸ் நெட்வொர்க் ஓப்பன் இருக்குல்ல ஸோ ஆல்ரெடி ஃபாலோவில் தான் இருக்கும் போல். ஸோ ஃபாலோவில் இருந்தாலும் இங்கே காட்டல இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாலோ மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் இது கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமெண்ட் போட்ட லிங்க் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐஸ் அண்டு இந்த ஆடாக இருக்குல்ல ரெண்டுமே மென்ஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் குரூப் ப்ராஜெக்ட் நைஸ் ப்ராஜெக்ட் போட்டு ஜஸ்ட்டு இதை போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அங்கே வரணும். ஸோ வரமாட்டேங்குது அது என்னன்னு தெரியல. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதான் கொஞ்சம் எரரால் வந்து காட்டுது. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அங்கே கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஷேர் பட்டனில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டலுங்கிற ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன்.
ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வாலெட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேற வாலெட் வச்சிருந்தா கூட நீங்க இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க விருப்பம் தான் அது. ஸோ என்ன பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அக்சஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அத குடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க இஜிஎல்டி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோக்கனு. ரைட்டா? ஸோ இந்த டோக்கன் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ரிசீவ் குடுத்துக்கோங்க. ஸோ ரிசீவ் குடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க போட்டு நீங்க வந்து கன்டின்யூ குடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தா கம்ப்ளீட்லி அதான் யூ கம்ப்ளீட் ஆல் ஸ்டெப்ஸ் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அது அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து டெய்லி மைண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அதில வந்து ஸ்லாஷிங் கொஞ்சம் அதிகமா பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் டிசம்பர் 4க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இது போட்டுக்கோங்க. இங்க வந்து பாருங்க மல்டிவர்ஸ் எக்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிடும். ஷோ ஆரம்பிச்சுச்சுனாலே போதும். நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் இதில டவுட்ஸ் நீங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.